ராஜினி சந்திரசேகரன் பற்றி இப்படி கூறுகிறார் அவர் சித்தப்பா. அது மிக கடினமான காலம். தாயகத்தில் போர் நடைபெற்ற காலத்தில்தான் இவள் பிறந்தாள். வன்முறை, அச்சம் மற்றும் நிலை தடுமாறும் வாழ்க்கைச் சூழலில் இவளின் பெற்றோர் வேதனையோடு ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. பிறக்கவிருந்த தங்கள் குழந்தையை போரின் கொடூரத்திலிருந்து காக்க வேண்டுமென்ற ஒரே நோக்கில் காந்தி தேசத்தில் தஞ்சம் கோரினார்கள். அங்கு பாதுகாப்பும் புதிய எதிர்காலமும் கிடைக்கும் என்று நம்பினார்கள். ஆனால் பாதுகாப்புக்கு பதிலாக சிறைச்சாலையே அவர்களை எதிர்கொண்டது. அந்த சிறைச்சாலை சுவர்களுக்குள் தான் இவள் பிறந்தாள். இவளின் முதல் மழலையொலி மகிழ்ச்சியின் சின்னமாக இல்லாமல் தடுப்பு கம்பிகளின் பின்னால் பெரும் போராட்டத்தின் மத்தியில் எழுந்த நம்பிக்கையின் சின்னமாக இருந்தது. அந்த கடினமான சூழலில் பிறந்தாலும் அவளின் பிறப்பு பெற்றோரின் உறுதியையும் எதிர்கால நம்பிக்கையையும் பிரதிபலித்தது. இவளின் தந்தை போராட்டத்தில் பங்காற்றியதின் மீதமாய் உடலில் பல காயங்களுடன் அவரது தலையில் சன்னங்களும் பதிந்திருந்தன. அதன் காயங்கள் அவரது உடலையும் குடும்பத்தின் வாழ்க்கையையும் தினம்தோறும் பாதித்துக் கொண்டிருந்தன. சிறைவாசத்திலிருந்து விடுதலையான பிறகும் அந்த காயங்களின் விளைவுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. பின்னர் அவர்கள் ஐக்கிய ராச்சியத்தில் தஞ்சம் நாடினர். புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என்ற நம்பிக்கையுடன் சென்றாலும் பொருளாதார சிரமங்கள், கலாச்சார மாற்றங்கள் மற்றும் மன உளைச்சல்கள் அவர்களை சோதித்தன. இங்கிலாந்து மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையால் அந்த சன்னங்களை அகற்றினாலும் அதன் விளைவாக தொடர்ந்தும் அதன் தாக்கங்கள் காணப்பட்டன. எதிர்பாராத நேரங்களில் ஏற்படும் அந்த வலி உபாதைகள் குடும்பத்தின் அமைதியை குலைத்தன. சிறுமியாக இருந்த இவள் தந்தையின் நிலையை வாழ்வின் அநேகமான நாட்களாக கவனித்தாள். அச்சம், கவலை, உதவியற்ற மனநிலை, இவை அனைத்தும் இவளின் உள்ளத்தில் கேள்விகளை எழுப்பின. இது ஏன் நடக்கிறது? இதை தடுக்க முடியாதா? மனித மூளை எப்படி செயல்படுகிறது? இந்த கேள்விகளே இவளின் எதிர்காலத்தை நிர்ணயித்தன. மூளையின் செயல்பாட்டை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்ற உறுதியுடன் இவள் கல்வியில் முழுமையாக ஈடுபட்டாள். உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி நரம்பியல் துறையில் தீவிரமாக படித்தாள். 10 ஆண்டுகள் கடின உழைப்பும் ஆராய்ச்சியும் மேற்கொண்டு தனது வாழ்க்கை அனுபவங்களை அறிவியல்